ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். இவர் வந்து நண்பன் தர்ஷன், பேர் வந்து தர்ஷன். நாங்கள் வந்து டெக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட பேர் வந்து SANIANS TECH. இந்த சேனலில் வந்து நாங்கள் ஃபோன் வீடியோஸ் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நாங்கள் வந்து இன்றைக்கு Redmi 9A ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கிற பெட்டிக்கு மேலே போனின் படம் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. பெட்டியின் வலது பக்கத்தின் மூலையில் என்ன இருக்கு, போனுக்கு மேலேயே Redmi 9 என்று எழுதியிருக்கலாம். பெட்டியின் இடது பக்கத்துலையும் வலது பக்கத்துலையும் Redmi 9 பெருசாக எழுதியிருக்கு. அதுக்கு கீழே சின்னதாக இங்கிலீஷில் எதுவும் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லை. இந்த பக்கமாக எதுவுமே இல்லை. அதுக்கு எதிர் பக்கத்தில் Redmi 9 2GB 32GB போனில் போட்டிருக்கு. இப்போ பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். திறந்த உடனே ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. ஃபோனை இப்போ பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு ஒரு சின்ன பெட்டி இருக்குது. அதுக்கு மேலேயே ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அதை விட வேறு புத்தகங்கள் கொஞ்சம் இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் தூக்கி பக்கத்தில் வைப்போம். அடுத்ததாக மைக்ரோ USB கேபிள் வெள்ளன்றத்தில் கொடுத்துருக்கலாம். இதோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 10 வாட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்கணும். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. இப்போ நாங்கள் ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் டிசைன் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. பின்பக்கமாக கைரேகை மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கணும். ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். தட்டினா டொக்கு கொஞ்சம் சத்தம் வரும், நீங்களே கழுவு. இப்போ பின்னிக்கு இருக்கிற அந்த ஸ்டிக்கரை உரிச்சிடுவோம். இப்போ ஃபோனை ஃபர்ஸ்ட் டைமாக ஓன் பண்ணிடுவோம். ஓன் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஃபோன் ஒன் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இடது பக்கமாக சிம் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம். ஒரே நேரத்தில் 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியும். வலது பக்கத்தில் பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனுக்கு மேலேயே வால்யூம் பட்டனும் இருக்குது. கீழ்ப்பக்கத்தில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும். ஸ்பீக்கருக்கு அடுத்தபடியாக சார்ட் பின் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மைக் இருக்குது. இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை. மேல் பக்கமாக ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஓகே, ஃபோன் ஒன்று ஆயிட்டுது. ஃபோனோட டிசைனை பற்றி முதல்ல பார்க்கலாம். ஃபோன் பார்க்க அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. ஃபோன் கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க, நல்ல க்ரிப்பாக இருக்குது. ஃபோன் வந்து இல்லை ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்லாம் செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு குவாலிட்டி எல்லாம் ஓகே இருக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.53 இன்ச் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கணும். LCD டிஸ்பிளே தான். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் வருது. இன்ஃபினிட்டி விக்குள்ளே செல்ஃபி கேமரா வேறு மாதிரி தான் டிஸ்பிளே கொடுத்துருக்கு. டிஸ்பிளே பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து இன்டோரில் யூஸ் பண்ணிக்க நல்ல பிரைட்னஸாக தான் இருக்குது. அவுட்டோரில் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்க, அதாவது டிரெக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியது தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 400 நிட்ஸ் டிஸ்பிளே பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது நாங்கள் வீட்டில் மூவிஸ் பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ டிஸ்பிளே பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக ப்ரொசஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மீடியாடெக்கின் Helio G25 என்ற ப்ரொசஸர் கொடுத்துருக்குது. இது வந்து எப்படியான ப்ரொசஸர்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஆப்ஸுகள், நிறைய ஆப்ஸுகள், பப்ஜி பிளேயர் அப்படியான ஹெவியான கேம்ஸ் விளையாடுறதுக்கு இந்த ப்ரொசஸர் அவ்வளோத்துக்கு பொருத்தமானதாக இருக்காது. ரெண்டாலும் நாங்கள் வந்து லைட்டாக இருந்துட்டு கேம்ஸ் விளையாடுறார்கள் அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணுற நார்மலாக ஆப்ஸ் வாய்க்கிறார்களுக்கு இந்த ப்ரொசஸர் ஓகேயா இருக்கும். இப்ப பேட்டரியை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குது. அதை சார்ஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வாட் அடாப்டர் கொடுத்துருக்குது. பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்றாங்களுக்கு 1.5 நாள் 2 நாள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஹெவியா யூஸ் பண்றார்கள், அதாவது படங்கள் பார்க்கிறார்கள், தொடர்ந்து யூஸ் பண்றாங்களுக்கு வந்து 1 நாள் தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்ததா கேமரா பற்றி தான் கேட்க போறோம். இதுல வந்து 13 MB மெயின் கேமரா f2.2 மெகாபிக்சல்ல கொடுத்துருக்குது. அதில் வந்து 1080p 60 fps வரையில நாங்கள் வீடியோஸ் எடுக்க முடியும். செல்ஃபி கேமரா வந்து 5 MB கேமரா, அதுவும் f2.2 மெகாபிக்சல் எல்லாம் கொடுத்துருக்குது. அதில் வந்து 1080p 30 fps வரையில நாங்கள் வீடியோஸ்கள் எடுக்க முடியும். இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அடுத்த வரும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.
வந்து இப்போ இந்த ஃபோனில் பேக் கேமராவெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். வீடியோ ஆடியோ எல்லாமே இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்குது. நீங்களே பார்த்து என்ன மாதிரி இருக்குன்றதை சொல்லுங்க. இப்போ இது வந்து நேராக சன்லைட் விழுகிற பக்கம். அப்படியே இந்தியாவில் வந்தோம்னா இது சன்லைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க செல்ஃபி கேமராவெலாம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கடைசியா இந்த போனோட வெளியே பற்றி தான் பார்க்க போறோம். இது வந்து 2020ஆம் ஆண்டு மிடில் லான்ச் பண்ணது. லான்ச் பண்ணிக்கு 10 வேரியன்ட்ல இந்த போன் விட்டுருந்தவங்க. ஸ்ரீலங்கால வந்து 2GB 32GB வேரியன்ட்ல மட்டும் இந்த போன் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. லான்ச் பண்ணிக்கு இந்த போனோட விலை வந்து 19,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கால வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப வந்து இந்த போன் ஸ்ரீலங்கால 23,000 ரூபாயில இருந்து 27,000 ரூபாய்க்குள்ள வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் இவ்வளவுதான். நாங்க முன்னமே சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது நிறைகுறைகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் அதை திருத்தி கொண்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம். இந்த போனின் ஃபுல் ரிவ்யூ வந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ணுவோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.